அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு மோடி வந்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். மதுராந்தகத்தில் என்டிஏனுடைய மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம். அந்த ஒரு பொதுக்கூட்டம் மிகப்பெரிய சக்சஸ் என்று ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிடலாம். காரணம், ஆல்ரெடி அரசியல் எதிரிகளுக்கு இந்த ஹீட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்டிஏ கூட்டணி இப்படி வலுவா ஒன்னா இருக்கிறத பார்த்து திமுக பதற ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்டே ஒரு உதாரணம். பாரத பிரதமர் இன்னுமே தமிழ்நாட்டு எல்லையை கலக்கவே இல்லை, அதற்குள்ளேயே எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் மோடி சொல்றாரு, உங்களுடைய டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் நீங்க வந்து டப்பா இன்ஜினா வச்சிருக்கீங்க என்று இந்த எதுகை மோனைக்கு அவங்க பேர் போனவங்கல்ல, அப்படி எதுகை மோனையா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே டெல்லியினுடைய ஆதிக்கத்துக்கு ஈல்ட் ஆக மாட்டாங்க என்று ஒரு ட்வீட். ஆல்ரெடி இந்த தமிழ்நாட்டு தேர்தலை தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சம்பந்தமே இல்லாத ஒரு டெல்லி எதிரியை காட்டிதான் இவங்க வந்து தேர்தலை ஃபைட் பண்ண போறாங்க என்பது தெரிய வந்திருக்குங்க. இந்த திராவிட மாடல் என்று இவர்கள் டெய்லி வந்து தம்பட்டம் அடிக்கும் இந்த மாடல் தான் ஒரு டப்பா மாடலே தவிர டபுள் இன்ஜின் மாடல் எப்படியெல்லாம் ஒர்க் இருக்கு என்பதை தனியாக இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்கலோட டேட்டாவோட பாஜக அந்த இடத்துல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அந்த மாநிலம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத அப்புறமா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு மாநாட்டினுடைய டீடைல்ஸ் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குங்க. அந்த ஹைலைட்ஸை கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணி ஜெல் ஆகாது, என்டிஏ கூட்டணி பொருந்தா கூட்டணி, இந்த கூட்டணி ஒட்டவே ஒட்டாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்று மேடையில் நடந்திருப்பது ஒரு வெல்கம் சைன். அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஈக்குவேஷன்ஸ் அவர்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அனைத்தையுமே ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரே ஒரு நோக்கம், ஒற்றை நோக்கம், என்டிஏ ஆட்சி அமைக்க வேண்டும், திமுக ஆட்சி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதில் ஒன்றாக நிறைய ஜெஸ்டர்ஸ்லாம் மேடையில் நடந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் எடப்பாடியை டிடிவி ஏத்துக்க மாட்டாரு, டிடிவியே எடப்பாடி ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய ஆசையெல்லாம் மண்ணள்ளி போட்ட விதமாக டிடிவி அவர்கள் மேடையிலேயே என்டிஏனுடைய தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்றும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருமதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் அவர்களே என்றும் சகோதரர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியும் ரொம்ப இணக்கமாக மேடையிலேயே அறிவிச்சிட்டாங்க இந்த கூட்டணி ரொம்ப ஜெல்ல இருக்குன்ட்டு. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே. இதையும் தாண்டி அடுத்ததாக அண்ணாமலை அவர்களுடைய பெயரை சொல்லும் போது அந்த அரங்கமே அதிர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் அண்ணாமலை அவர்களுடைய பெயரை யார் குறிப்பிட்டிருக்காங்க என்றுதான் முக்கியம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் அண்ணாமலை என்ற வார்த்தையை சொல்லும் போது அந்த கிரௌடு எப்பவும் போல எல்லா பொதுக்கூட்டத்திலும் நடக்கிற மாதிரி இந்த பொதுக்கூட்டத்திலையுமே விசில் அடிச்சு துண்டை சுத்தி தங்களுடைய அந்த ஆதரவை அண்ணாமலை அவர்கள் மேல மக்கள் எவ்வளவு மதிப்பையும் மரியாதையும் பாசத்தையும் வச்சிருக்காங்க அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, இந்த மாநாட்டினுடைய தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா பாரத பிரதமருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த உற்சாக வரவேற்புக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், அவர் தான் உரையை தொடங்குறாரு. சோ நல்ல ஒரு ஓப்பனிங். கூட்டணி தமிழனை காக்கும் கூட்டணி, தமிழனை காக்கும் கூட்டணி, ஹர் ஹர் மோடி, हर हर मोदी, हमारा मोदी, हमेशा मोदी. அதுக்கப்புறமா டிடிவி தினகரன் அவர்கள் உரையாற்றுகிறார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மக்களாட்சியை உருவாக்க வேண்டும், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும், எங்களின் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு மக்களை வாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழுவனதோடு இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு மீண்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் அவர் படித்தவர் என்பதை நிரூபிச்சிருக்காரு. எப்படி திமுக ஆட்சியில தமிழ்நாடு சீரழிஞ்சுகிட்டு இருக்கு, என்டிஏவால மட்டுமே எப்படி தமிழ்நாட்டை மீட்க முடியும் என்பதை திமுக ஆட்சி நடந்த அவலங்களை புள்ளிவிவரத்தோட பட்டியலிட்டாரு. We would like to welcome our Honorable Prime Minister, under whose dynamic leadership India is fast progressing to become a superpower and a developed country by 2047. We welcome you, sir.
Sir, today is the beginning of the end of the DMK government. திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச தொண்டர்களே, திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு, கொடுங்கோல் அரசு, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, எல்லாவற்றுக்கும் மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்யம் ஆட்சி. ஜீரோ கவர்மெண்ட், ஜீரோ கவர்னன்ஸ். கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாசன திட்டங்கள் எவ்வளவோ பூஜ்யம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட புதிய மாவட்டங்கள் எவ்வளவோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய மருத்துவ கல்லூரிகள் எவ்வளவோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட MBBS இடங்கள் எவ்வளோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் எத்தனை கல்லூரி இணை பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ பூஜ்யம். இது ஒரு பூஜ்யம் அரசு. தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருந்தாரு. என்னன்னா, தமிழ்நாட்டிற்கு பாரத பிரதமர் என்னெல்லாம் செய்திருக்கிறாரு என்பதை பட்டியலிடுறாரு. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில அவருக்கு தெரியும் இல்லையா, அவருடைய ஆட்சி காலத்துல எப்படி மத்திய அரசாங்கத்துக்கு இணக்கமாக செயல்பட்டு திட்டங்களை பெற முடிந்தது. இப்போது திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை மத்திய அரசு கிட்ட இருந்து நிதியை பெற்றுக்கொண்டு செயல்படுத்தாமலே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நல்ல ஜெஸ்டர் தாங்க இது. பாரத பிரதமர், கூட்டணி கட்சி தலைவர், அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார், திமுக ஆட்சி அதற்காக வீட்டுக்கு போக வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசினாருங்க. தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் மத்தியிலே பல திட்டங்களை நாம் பெற்றோம். நாம் கேட்ட நிதியை கொடுத்தார்கள், கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு ரயில்வே கடவுகளிலே உயர்மட்ட பாலம் வேண்டும் கேட்டோம். அதிகமான பாலத்தை கொடுத்தது மத்திய அரசு. அதே போல தேசிய நெடுஞ்சாலைகள், தமிழகத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளை வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, சென்னை மாநகரத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்ற காரணத்தினாலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு சுமார் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அந்த திட்டத்தை மத்திய அமைச்சர்களே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி சாதனை படைத்தோம். இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட திட்டம் அல்லவா? அதற்கு மேலாக காவிரி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் காவிரி நதியின் வழியாக கடலிலே போய் கலக்கின்றது. அப்படி அந்த நதி நீர் மாசுபடாமல் இருப்பதற்காக பாரத பிரதமர் அவர்களை நான் சந்தித்து, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அவரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்தேன். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் சுமார் 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு நிதி தேவை. கொடுத்த உடனே அவர் பார்த்தார், அற்புதமான திட்டம், இந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி மேதக குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து கடந்த 2024ஆம் ஆண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற மனமில்லை. சிந்தித்து பாருங்கள், 14,000 கோடி. அடுத்ததாக பாரத பிரதமருடைய உரை நல்ல ஒரு உரை என்று தான் சொல்ல வேண்டும். டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு எதற்காக தேவை? டபுள் இன்ஜின் என்பது மத்தியிலும் பாஜக ஆட்சி, மாநிலத்தில் என்டிஏ ஆட்சி என்பதான் அவர் குறிப்பிடுறாரு. தமிழ்நாட்டில் திமுக
என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக ஒன்றாக என்டிஏ தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறாங்க என்று அவருடைய உரை வந்து நோட்டபிளான ஒரு உரையாக இருந்தது. ஸோ அந்த ஒரு எனர்ஜிங்க, பயங்கரமான ஒரு எனர்ஜி என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றாக கையை உயர்த்தி பிடித்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பாமல் ஓய மாட்டோம் என்று சொன்னது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் என்டிஏவுக்கு இப்ப கொடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லா மீட்டிங்கும் பாத்தீங்கன்னா இது வந்து பிஜேபி மீட்டிங், இது அதிமுக மீட்டிங், இது பாமக மீட்டிங் என்று இருந்தது. இனிமே எல்லா மீட்டிங்குமே வந்து இது என்டிஏ மீட்டிங் என்று தான் இருக்க போகிறது. என்டிஏவிற்கான அந்த மொமெண்டம் இப்பொழுது பாரத பிரதமரால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே தேர்தல் வரை சென்றால் நிச்சயமாகவே வெற்றி என்பது என்டிஏவின் வசம் தான் என்பதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. நடுவுல ஒரு சில கியூட்டான மொமெண்ட்ஸ் வேற இருந்ததுங்க. பாரத பிரதமருக்கு ஒரு சிறுமி வந்து ஒரு படம் வரைந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த படத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி மேடையிலேருந்து அவர் வந்து ஒரு சிக்னல் கொடுத்தாரு. உடனே அந்த படத்திலேயே அந்த சிறுமியினுடைய டீட்டெயில்ஸ் எழுதி கொடுங்க, நான் வந்து உங்களை அப்புறமா கான்டாக்ட் பண்றேன் என்று பாரத பிரதமர் மேடையில சொன்னது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தது. मैं मेरे एसपीजी के साथियों से कहता हूं कि आपसे वो कलेक्ट कर लें और ये बिटिया अपना अगर नाम पता लिख देगी तो मैं जरूर आपको चिट्ठी लिखूंगा. இதை தவிர என்டிஏ கூட்டணி கட்சி எப்படி வந்து இப்போ ஜெல்ல இருக்கு என்பதற்கு திமுகவை கம்பேர் பண்ண அவசியமே இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், முரண்பாடுகளின் மூட்டையாக ஒரு கூட்டணி இருக்கிறது திமுக கூட்டணி. அவர்களுக்கு எல்லாம் என்டிஏவை பத்தி பேசுவதற்கு அருகதையே கிடையாது என்று எல்லாருக்குமே தெரியும். நடுவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரத பிரதமர் ஒரு கேண்டிடான ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்படியே லைட்டா சிரிக்கிறாங்க. இந்த ஒரு மொமெண்ட்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு இயல்பான ஒரு நேச்சுரலான ஒரு கூட்டணியாக இந்த ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியும் அமைந்திருக்கு என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆதரவாளர்களும், எல்லா கட்சி ஆதரவாளர்களும் உணர ஆரம்பித்து ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் இந்த திமுகவை வீழ்த்த முடியும் என்று உணர்ந்து இனி செயல்பட ஆரம்பிப்பார்கள் என்று எண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உங்க சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். பேசு தமிழா பேசுவுடன். வணக்கம், வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.